வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு. அத எப்படி அந்த மூச்சு விடணும் அப்படின்னா, அப்படியே பாதத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளா கடந்து உச்சந்தலை வரைக்கும் மூச்சு இழுத்துட்டு போகணும். அப்படியே உச்சந்தலையிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளா கடந்து அகைன் மறுபடியும் பாதத்துக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு 3 மூச்சு எடுத்து விடலாம். சரி, நல்லா ஒரு கரெக்டான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. வாழ்க வளமுடன் ஸ்டார்ட் பண்ணலாம். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சந்தலை. பாதத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சந்தலை. பாதம், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், தொடைப்பகுதி, வயிற்றுப்பகுதி, நெஞ்சு பகுதி, கை விரல்கள், தோள்பட்டை, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, அப்படியே உச்சந்தலைக்கு வாங்க. உச்சந்தலையிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளா கழுத்து, நெஞ்சு பகுதி, கை, வயிற்றுப்பகுதி, இடுப்பு, தொடை, முழங்கால், கெண்டைக்கால், கணுக்கால், பாதம். மறுபடியும் மூச்சு இழுத்துக்கிட்டே அப்படியே உச்சந்தலைக்கு வாங்க. அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளா நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு நீங்க டைம் எடுத்துக்கணும். உச்சந்தலையிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். பாதத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சந்தலை. உச்சந்தலையிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். வாழ்க வளமுடன். இந்த ஒரு பயிற்சி நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு ஒர்க்ல இருந்து அடுத்த ஒர்க்குக்கு நம்ம மைண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 7 வினாடி ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வேற இடத்துல இருந்து நம்ம பயிற்சிக்குள்ள நம்மள மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பயிற்சி பண்ணணும்னா இந்த நம்ம யோகாக்குள்ள நம்ம 100% வந்து நம்ம டெடிகேட்டடா நம்மளுடைய மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு பயிற்சி. ஓகே, வாழ்க வளமுடன். சரி, இப்போ நம்ம கண் பயிற்சி பார்க்கலாம். கைகளை கோத்து இப்படி வச்சுக்கோ. கைகளை கோத்துட்டு இந்த கட்டை விரலை மட்டும் வச்சுக்கோ. இந்த கட்டை விரலை மட்டும் தான் நம்ம கண் பார்க்கணும். ஸோ உடல் வந்து அசைவற்றுதான் இருக்கணும். இந்த ஐ பால்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்துட்டு மூமெண்ட் கொடுக்குறோம். ஸோ பாடி எந்த இதுலையும் திரும்பவே கூடாதுங்க. ஸோ அதுதான் பொசிஷன். சரி, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொசிஷன்ல இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ ரைட். அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே ஐ பால்ஸ் மட்டுமே நான் ரைட் சைடு ரொட்டேட் பண்றேன். அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே லெஃப்ட் சைடு. Again, breathe in, right side. Again, breathe in, left side. மறுபடியும் breathe in பண்ணிக்கிட்டே ரைட் சைடு வாங்க. தலை எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. ஒரு ஸ்தலை மாதிரி இருக்கிறீங்க. உங்களுடைய கண் விழிகள் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது. மூச்சை விட்டுக்கிட்டே லெஃப்ட். Breathe in, breathe out. இது ஒரு 5 டைம்ஸ் பண்றோம். ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்றோம். இதை வந்து நீங்க மறக்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு மைனஸ் சிம்பிள் ஞாபகம் வச்சு. சரியா? சோ அடுத்த மூமெண்ட் பாத்தீங்கன்னா பிளஸ். இப்ப மேல கொண்டு போறோம். பொசிஷன் வச்சுக்கிறோம். அப். எவ்வளவு மேல போக முடியுமோ போறோம். டவுன். மூச்சு விட்டுக்கிட்டே அப்.
down, up, down. நம்ம பண்றது உடல் தவம், அதனால நான் மூச்சோட சேர்ந்து பண்ண சொல்றேன். up, breathe in, பொறுமையா ரசிச்சு பண்ணுங்க. down, up, down. இத வந்து பிளஸ் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம், இப்போ பிளஸ். இது ரெண்டாவது பேஜ் முடிச்சிட்டோம். தேர்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தொடக்கிட்ட கையை அப்படி கோத்து வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு கட்டைகள் மட்டும்தான் கண்ணு பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. கவனம் நம்ம என்ன பயிற்சியில் இருக்கிறோமோ அதுல மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ லெஃப்ட் சைடு நான் தொடக்கத்தை வச்சுக்கிட்டேன். இப்போ அப்படியே கிராஸா என்னோட ஷோல்டர் நோக்கி ரைட் சைடு எவ்வளவு கொண்டு போக முடியுமா போறேன். என்னுடைய ஐ பால்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது, என்னோட தலை நேரா தான் இருக்கு. சரிங்களா? இதையும் மூச்சோட சேர்த்து பண்றோம். டவுன், அப், கடைக்கண் பார்வை, அந்த கடைசியான பார்வையில் தான் அந்த ஐ பால்ஸ் தான் பார்க்கணும். டவுன், அப், டவுன், அப், டவுன். மூச்சு விட்டுக்கிட்டே டவுன், அப், டவுன். ரிலாக்ஸ். இப்போ ரைட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் சைடு போறோம். ரைட் சைடு தொடக்கிட்டு வச்சுக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். மூச்சோட சேர்த்து பண்ணுங்க. ஓகே, இதை வந்து நம்ம இன்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம், அப்புறம் பிளஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த கிராஸ் சிம்பிள், அது வந்து மல்டிப்ளை சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சென்டர்ல வச்சுட்டு ஒரு பெரிய சர்க்கிள். இப்ப ஒரு சர்க்கிளுக்கு ஒரே ஒரு மூச்சு மட்டும் பொறுமையா ரசிச்சு பண்ணாங்க. அந்த 360 டிகிரிக்கு நம்ம ஐ பால்ஸ் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். தலை எப்பவுமே திரும்பக்கூடாது, அசைவற்ற நிலையில தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். அப்படியே ரிவர்ஸ். 1, ஒரு சர்க்கிளுக்கு ஒரே ஒரு மூச்சு, 2 கட்டைகள்ல மட்டும்தான் கண் பார்க்கணும். 2, 3, 4,
4, 5. ஒரு சர்க்கிளுக்கு ஒரே ஒரு மூச்சு பொறுமையா ரசிச்சு பண்ணுங்க.